வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு முக்கியமான செய்தியை பற்றி பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் 108 இடங்களில் வென்று தமிழ்நாட்டின் முதல்வராகும் இந்த நிலையில் பெரும்பான்மை குறைந்த காரணத்தால் பதவியேற்பு தள்ளி போயிருந்தது. தற்போது பல கட்சிகள் கூட்டணி அமைத்ததனால எதிர்பார்த்ததை விட 118 இடத்தையும் தாண்டி 120 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவதற்கான சந்திப்பை இன்று நிறைவு செய்துள்ளார். அதாவது மாலை 6:35 மணிக்கு தொடங்கிய சந்திப்பு நீடித்த நிலையில் விஜய் பங்கேற்பு விழா எப்போது என காத்திருக்கும் தாவேகாவினருக்கு நாளை மாலை 3 மணிக்கு விஜய் பங்கேற்பு விழா என தெரிய வந்துள்ளது. ஆளுநர் அர்லேக்கருடன் தாவேக தலைவர் விஜய் சந்திப்பு இன்று நிகழ்ந்தது. ஆட்சி அமைக்க மீண்டும் உரிமை கோரினார் விஜய். அதே சமயம் 120 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதங்களையும் இன்று வழங்கினார். 4வது முறையாக ஆளுநரை சந்திக்க ஆதரவளித்த கட்சி தலைவர்களுடன் சென்று ஆளுநரை நேரில் சந்தித்தார் விஜய். அப்போது ஆளுநர் அர்லேகரிடம் தனது கோரிக்கை மனுவை வழங்கி முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும், மேலும் தங்களுடைய தலைமையிலேயே அமைச்சரவை பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அப்போ ஆளுநர் தனக்குரிய மரபுகளை பின்பற்றி உடனடியாக பதவி பிரமாணம் செய்ய வேண்டும் என்று ஆளுநர் மாளிகைக்கு சென்று அரை மணி நேர சந்திப்பை நிறைவு செய்துள்ளார் இன்று. அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் தாவேக தலைவர் விஜயுடன் உள்ளே சென்றுள்ளார்கள். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து அத்தோடு 118 உறுப்பினர்கள் அடங்கிய அந்த கடிதத்தை ஆளுநரிடம் ஒப்படைத்துள்ளார். ஆளுநர் அவர்களும் 118 உறுப்பினர்கள் உள்ளனரா என அந்த கடிதத்தை பார்த்து உறுதி செய்துள்ளார். இந்த முறை பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் எந்த தலைவர்கள்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவர்களை எல்லாருமே ஆளுநரை சந்திக்க உடன் அழைத்து சென்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஆதரவு கொடுத்த அனைத்து தலைவர்களும் அவர்களாகவே ஆளுநரிடம் நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம் என்று கூறியுள்ள ஒரு சந்திப்பாக இது அமைந்துள்ளது. சந்திப்பில் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள், விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகள், இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் கலந்துள்ளனர். எனவே கடிதம் மட்டும் இல்லாமல் ஆதரவு அளித்த அனைவரும் சென்றது கட்சியின் பெருமையை காட்டுகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆளுநருக்கு இப்போது அளித்த பொன்னாடையானது 4வது முறையாகும். எனவே இந்த முறையாவது தமிழக முதலமைச்சர் ஆவாரா என்பதுதான் ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக உள்ளது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்தோர் உட்பட கூட்டணி கட்சியின் அனைத்து நிர்வாகிகளையும் கையோடு அழைத்து சென்றுள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நாளை முதல்வராக பதவி ஏற்பாரா அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்க நம்மளோட SS ட்ரெண்டிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.